ஹாய் கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக் டு விலாக் வந்திருக்கோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நான் தான் உங்களை சஞ்சய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து திருநள்ளாறு போக போகிறோம். அதுவும் 699 ப்ரைஸில் அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு வந்தோம். அது எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து திருநள்ளாறுக்கு எப்படி போகிறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாலும் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துக்கோங்க. அங்கேருந்து சேலம் பஸ் பிடிச்சி சேலம் கிளம்பிடுங்க. 2 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும். அங்கேருந்து உடனே சிதம்பரம் பஸ் ஏறிக்கோங்க. அது ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும். அங்கேருந்து உடனே காரைக்கால் பஸ் ஏறிக்கோங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும். அங்கேருந்து உடனே திருநள்ளாறுக்கு ஒரு பிஆர்எஸ்டிசி பஸ் வரும். ஜஸ்ட் 10 ருபீஸ் தான் டிக்கெட்டு. 10 மினிட்ஸில் போயிடலாம். அங்கேருந்து அந்த பஸ் ஏறிக்கோங்க. இப்போ நம்ம திருநள்ளாறு வந்துடுவோம். இப்போ நம்ம அவுட்லுக் பார்க்குறோம் பாருங்கள். இதே திருநள்ளாறு பஸ் ஸ்டாப்பு. கோயிலும் சரி, பஸ் ஸ்டாப்பும் சரி, இது இந்த சைடு தான் இறக்குவாங்க. இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம டைரெக்டாக இப்போ வாக்கிங் டிஸ்டன்ஸில் கோயில் இருக்கும். கொஞ்ச நேரம் வாக் பண்ணாலே போதும். ரோட் சைடு ஃபுல்லாமே கடைங்க எல்லாமே இருக்கும். நம்ம ஏதாச்சும் குளிக்க தேவையான பொருள் வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம். இப்போ ரைட் சைடு பார்த்தா நம்ம குளம் இருக்குது. இந்த குளத்தில் இருக்கிற கோயில் தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ சரியான கூட்டம். நாங்கள் போகிற நேரம் சுற்றி லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்சுக்காக ரூமில் இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இங்கே குளிச்சிட்டோம்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே போடக்கூடாது. பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் தான் போடணும். இப்போ ஒரு அடி நம்ம குளிச்சிட்டாச்சு. இப்போ குளித்து நம்ம அடுத்தபடி எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்தபடியாக தான் நம்ம சனீஸ்வரன், அங்கே இருக்கிற கோயில் சிவன் எல்லாமே வழிபாடு பண்ண போகிறோம். இப்போ நம்ம விநாயகர் கோயிலில் வழிபாடு பண்ண போயிட்டுருக்கோம். சரியான கூட்டம். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock ஆகும். சரியான கூட்டம். நாங்கள் இங்கே வந்த நேரம் பார்த்திங்கன்னா திருநாளுக்கு 8:30 ஆகிடுச்சு. 8:30 டைரெக்டாக குளம் தான் வந்தோம். குளிச்சுட்டு போகிற இங்கே 10 o'clock ஆகிடுச்சு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வெளியே வரத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கண்ணா. எல்லாம் லைனாக நின்று தான் போனோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை, விநாயகருக்கு தனியாக அர்ச்சனை பண்ணணும்னா இது ஜஸ்ட்டு 20 rupees பே பண்ணால் போதும். நம்ம வீட்டில் இருக்கிற பேர் நேம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திங்ஸும் நம்ம செப்பல் எல்லாமே இங்கே விட்டுட்டு போங்க. சைடில் கடையிலே விட்டுட்டு போகலாம். அதுவும் ஃப்ரீயாகவே டோக்கன் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம சனீஸ்வரன் சிவன் கோயில் பார்க்கறதுக்கு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக போகலாம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வளைஞ்சு தான் போனோம். நிறைய கிரில்லெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. இங்கே குடிக்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. பியூரிஃபை வாட்டர் வந்து இங்கே சைட்லேயே வச்சுருக்காங்க. நம்ம தேவைன்னா குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஒரு அர்ச்சனை டிக்கெட் இருக்குங்க. அது ஜஸ்ட்டு 5 to 10 rupees தான் நினைக்கிறேன். அங்கே நம்ம தனியாக அர்ச்சனை டிக்கெட் வாங்கி உள்ளே அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாடு எல்லாமே வளர்க்குறாங்க. இங்கே க்ளீனிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள், நிறைய மாடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தெல்லாம் ரெஸ்ட் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். இங்கேருந்து வேகமாக போய் அங்கே மாட்டிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு சரியான கூட்டம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சனி பிரதோஷன்றனால நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு இது ரொம்ப நெரிசலாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தோம். ரொம்ப தூரத்துக்கு லைன் இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸில் தரிசனம் முடிச்சிடலாம் பார்த்தா 2 ஹவர்ஸில் முடியல. ரொம்ப டிலே தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். அது உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர்கிட்ட எல்லாமே யூபிஐ தான் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இங்கேயும் உண்டியலுக்காக யூபிஐ ஸ்கேனர் வச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீ எந்த பங்கோட இருக்க? எந்த பங்கா இருக்கும்? அது மாரியம்மன் இந்தியன் பேங்க் சார். மாரியம்மன் இந்தியன் பேங்கா? ஆமா. எப்படா மாரியாத்தா இந்தியன் பேங்க் ஓபன் பண்ணிச்சு? புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க சார் எங்க தெருவில். யூபிஐ மூலமாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிக்கலாம். அது மட்டும் இங்கே அர்ச்சனை வாங்கிட்டு வந்தவங்க தேங்காய் உடைக்கிற ப்ராசஸ் இது. இங்கே தேங்காய் பூவால் எடுத்துகிட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இங்கேருந்து மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு போனோம். கோவில் சனீஸ்வரன் தரிசனம் பண்ணுங்கள். சிறப்பு டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 rupees போட்டிருக்கு. இது ஜஸ்ட் 50 rupees என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த லைனில் நிற்காம முன்னாடி கோயில்கிட்ட எடுத்துகிட்டு கோயில்கிட்ட போயிடலாம். ஆனால் இந்த ஃப்ரீ தரிசனமும் அந்த 50 rupees தரிசனமும் கரெக்டாக ஒரே இடத்துல தான் போயிட்டு என்கேஜ் ஆக போகுது. அது எங்களுக்கு தெரியல. சரி, நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் போய் பார்த்தா அந்த 50 rupees தரிசனமும் ஃப்ரீ தரிசனம் ஒரே இடத்துல தான் இப்போ என்கேஜ் ஆகுது. அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே எல்லாமே மிங்கிலாகி தான் போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராணாம்பிகை அம்பாள் தான் பார்க்க போகிறோம். அது முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சனீஸ்வரன் கோயிலே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அம்பாலை வழிபட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அம்பாலை வழிபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாமே சாமிங்க தான் இருக்கும். இது என்ன சாமின்னு கரெக்டான்னு சொல்ல தெரியல. ஃபுல்லாமே இந்த சிலைகள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எல்லோரும் இது வழிபட்டு போகிறதும் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான க்ரௌடு. இதில் தான் நாங்கள் ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டோம். ஒரு வேளையாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான மேலே இங்கே ஒரு 1/2 hour மேலே நின்றுட்டோம். மறுபடியும் எங்கே ரிட்டன் போக முடியல. சரியான மேலே இந்த வெயில் சரியான ஹீட்டுக்கும் இந்த மழை பெய்யறதுக்கும் சுத்தமாக அந்த சில்னஸே ஃபீல் ஆகலைங்க. இதே மாதிரி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.